ஹாய், வெல்கம் டு சந்தா சமையல். நம்ம இன்றைக்கி குடமிளகா சாதம் எப்படி செய்கிறது பார்க்கலாம். குடமிளகா சாதம் செய்கிறதுக்கு மசாலா அரைக்கணும். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். 2 காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் தனியா சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தேங்காய் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகியிருக்க ஆற விடணும். ஆறினதோ மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். ஆறினதோ மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ தாளித்து விடணும். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன். நெய் 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரியும் போது 1/4 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். உளுந்து சவக்கணும். பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஸ்மால் சைஸ் வெங்காயம் 1 நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் ஆகணும். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பெரிய சைஸ் குடமிளகா பாதி அளவு மட்டும் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். குடமிளகா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். குடமிளகா 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ அரைச்ச மசாலா சேர்த்துக்கலாம். மசாலா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வடித்த சாதம் தேவையான அளவு சேர்த்துக்கலாம். சாதம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு சாதம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு குடமிளகா சாதம் ரெடி ஆயிடுச்சு. இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.